ஓம் சாந்தி 11/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாகார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, யோகம் என்பது அக்னிக்கு சமமானது. இதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகின்றது, ஆத்மா சதோப்பிரதானம் ஆகின்றது. ஆகவே ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். எப்படி நெருப்பில் போட்ட பொருள் எரிஞ்சு பஸ்பமாகுதுன்னு மாதிரி இந்த யோகம்ன்றது ஒரு அக்னி. இந்த அக்னியின் மூலமாக தான் நம்முடைய விகர்மங்கள்லாம் எரிஞ்சு போகுதுன்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும்? பாபா பதில் சொல்கிறாங்க, யாருக்கு பணத்தை தானமாக கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முழுமையாக கவனம் வைக்க வேண்டும். ஒருவேளை யாருக்காவது நீங்கள் பணத்தை கொடுத்து அவர்கள் சென்று மது அருந்தினார்கள், தீய கர்மங்களை செய்தார்கள் என்றால் அதனுடைய பாவம் உங்களுக்கு வரும். நீங்கள் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. இங்கே நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும் என்றார் பாபா. இப்போ நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆயிட்டுருக்கீங்க. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்லாம் பழைய பாவ ஆத்மாக்களோடு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? பாட்டு, அவர் எங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார். ஓம் சாந்தி. இதற்கு நினைவின் அக்னி என்று பெயர். யோக அக்னி என்றால் நினைவின் நெருப்பாகும். நெருப்பு என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது? ஏனென்றால் இதில் பாவங்கள் எரிந்து போகின்றது. இந்த நினைவினால தான் பாவங்கள் பஸ்பமாகுது. அதனால தான் நினைவுக்கு நெருப்புன்னு சொல்கிறார் பாபா. நாம் எப்படி தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். சதோ பிரதானம் என்பதன் பொருள் புண்ணிய ஆத்மா என்பதாகும். தமோ பிரதானம் என்பதன் பொருள் பாவாத்மா ஆகும். இவர் மிகவும் புண்ணிய ஆத்மா, இவர் பாவாத்மா என்று கூட கூறப்படுகிறது அல்லவா? ஆத்மாதான் சதோ பிரதானமாக மாறுகின்றது, மீண்டும் மறுபிறவி எடுத்து தமோ பிரதானமாக மாறுகின்றது என்பது நிரூபணமாகின்றது. ஆகவேதான் பாவாத்மா என்று கூறப்படுகின்றது. ஆகவேதான் பதித்த பாவனர் தந்தையே எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என நினைக்கிறார்கள். யார் பதித்த ஆத்மாவாக மாற்றியது? இது யாருக்கும் தெரியல அப்படின்றார் பாபா. பாவனாத்மாவாக இருந்த பொழுது ராமராஜ்யம் என்று கூறப்படுகின்றது. பதித்தமாக இருக்கும் பொழுது ராவணராஜ்யம் என்று கூறப்படுகின்றது. பாரதம்தான் தூய்மையாக இருந்தது, பாரதமே பதித்தமாகி இருக்கிறது. பாபாதான் பாரதத்தை தூய்மையாக மாற்றுகின்றார். மற்றபடி அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். இப்பொழுது துக்கதாமமாக இருக்கின்றது. இவ்வளவு எளிய விஷயங்கள் கூட புத்தியில் பதியவில்லை அப்படின்றார் பாபா. மனதால் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உண்மையான பிராமணன் ஆக முடியும். பிராமணன் ஆகாமல் பாபாவிடமிருந்து சொத்து பெற முடியாது. இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம உண்மையான பிராமணர் ஆக முடியும். இப்போது இது சங்கமத்தின் யஜ்யமாகும். யஜ்யத்திற்காக பிராமணர்கள் நிச்சயம் வேண்டும். நீங்கள் பிராமணர்கள் ஆகியிருக்கிறீங்க. இது மரணலோகத்தின் கடைசி யஜ்யம் என நீங்கள் அறிகிறீர்கள். மரண உலகத்தில் தான் யஜ்யம் வளர்க்கிறார்கள், அமரலோகத்தில் யஜ்யம் வளர்ப்பதில்லை. பக்தனுடைய புத்தியில் இந்த விஷயங்கள்லாம் பதிவது கிடையாது அப்படின்றார் பாபா. ஏன்னா பக்தி முற்றிலும் தனிப்பட்டது, ஞானம் தனிப்பட்டது. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த பக்தி மாத்துடைய வேத சாஸ்திரங்களை தான் ஞானம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ளார ஞானம் இருந்தால் மீண்டும் மனிதர்கள் திரும்பி போவார்கள். ஒருவேளை வேத சாஸ்திரங்களெல்லாம் ஞானம் இருந்திருந்ததுன்னா எல்லோரும் தூய்மையாக மேலே திரும்ப போய் ரிட்டர்ன் போயிருப்பாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், நாடகத்தின்படி யாரும் திரும்பி போக முடியாது. முதல் நம்பரில் இருப்பவர்கள் தான் சதோ ரஜோ தமோவில் வருகிறார்கள் என பாபா புரிய வைத்துள்ளார். மற்றவர்கள் சதோனுடைய நடிப்பை மட்டும் நடித்துவிட்டு எப்படி திரும்பி போக முடியும்? அவர்களும் தமோ பிரதானத்தில் தான் ஆக வேண்டும், நடித்து தான் ஆக வேண்டும். ட்ராமாவில் நடிக்க பாதியில் யாரும் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஒவ்வொரு நடிகரின் சக்தியும் தனித்தனியாக இருக்கிறதல்லவா? பெரிய பெரிய நடிகர்கள் எவ்வளவு புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த லௌகிகத்தில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க இல்லையா?
அனைவரை விட முக்கியமான படைக்கக்கூடியவர் இயக்குனர் மற்றும் முக்கிய நடிகர் யார்? இப்பொழுது இறைத்தந்தை தான் முக்கியமானவர், பிறகு ஜெகதாம்பா, ஜெகத்பிதா என புரிந்து கொள்கிறீர்கள். ஜகத்திற்கே அதிபதியாக, உலகத்திற்கே அதிபதியாக மாறுகிறார்கள். இவருடைய நடிப்பு நிச்சயமாக உயர்ந்தது, எனவே அவருடைய வருமானமும் உயர்ந்தது. தந்தை சம்பளம், அதாவது நடிக்கிறதுக்கு உண்டான பலன் வழங்குகிறார், அது அனைத்தையும் விட உயர்ந்தது. நீங்கள் எனக்கு எவ்வளவு உதவி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானம் கூட நிச்சயம் இவ்வளவு கிடைக்கும் என கூறுகின்றார். பாபா பெரிய செல்வந்தர் இல்லைங்களா? அதனால் அந்த ட்ராமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு பாருங்கள், அந்த ஜெகத்பிதா, இவங்களுக்கு வந்து ஜெகதம்பா அவங்களுக்கு வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. அதனால் இந்த நாடகத்தில் முக்கியமான பாட்டு நடிக்கவங்களுக்கு கூட அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்குது. எப்படி வக்கீலுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா, இவ்வளோ உயர்ந்த பதவி அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த படிப்பின் மீது கூட எவ்வளோ கவனம் கொடுக்கணும்? இல்லறத்திலும் இருக்க வேண்டும், கர்மயோக சந்நியாசம் அல்லவா? இல்லறத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்து அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதில் எந்த துன்பமும் கிடையாது. வேலை போன்றவர்களை செய்தாலும் சிவபாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். ஞானம் மிகவும் எளிது. பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்துடைய முக்கியமான 2 பாடம் அப்பா மற்றும் ஆஸ்தி ஆகும். சுயதரிசன சக்கரதாரியாகுங்கள், தந்தையை நினையுங்கள், நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியம் மற்றும் செல்வந்தராக மாறுவீர்கள். என்னை நினைத்தால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடலாம். சுயதரிசன சக்கரதாரியாக மாறுவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். இதை நன்கு புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். இச்சமயம் அனைவரும் தமோபிரதானமாக இருக்கிறார்கள். சுகதாமத்தில் சுகம், அமைதி, செல்வம் அனைத்தும் இருக்கின்றது. அங்கே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்தி இருக்கின்றது. மாணவர்கள் கூட பாருங்களேன், யங் பிளட்டு எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க. இது தமோ பிரதானமான உலகமாக இருக்குது. சத்தியுகம் புது உலகமும் ஆகும். பாபா சங்கமத்தில் வந்திருக்காரு. மகாபாரத போர் கூட சங்கமத்தினுடையது தான். இப்பொழுது இந்த உலகமே மாற வேண்டும். இந்த கர்மக்ஷேத்திரம் தான் குருக்ஷேத்திரம். இதில் ஒவ்வொரு ஆத்மாவும் அர்ஜுனன். இப்போ பாபா வந்து இந்த குருக்ஷேத்திரத்தில் போரிட கற்றுக்கொள்கிறார். மாய கூட போரிடுவதற்கான சக்தியை, ஞானத்தை கொடுத்துட்ருக்கார். இது சங்கமிகத்தில் நடைமுறை ரூபத்தில் நடந்துட்டுருக்கு. இப்பொழுது இந்த உலகமே மாற வேண்டும். நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய சங்கமத்தில் தான் வருகின்றேன். இதற்குத்தான் புருஷோத்தம சங்கமயுகம் என்கிறார்கள் என பாபா கூறுகின்றார். புருஷோத்தம மாதம், புருஷோத்தம வருடம் கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த புருஷோத்தம சங்கமயுகத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆத்மா வந்து பாவனமாகணும், உத்தமமாகணும். அப்போ அது கூட ஒரு டைம் இருக்கும் இல்லையா? அந்த டைம் தான் அந்த சங்கம யுகம். அதுதான் புருஷோத்தம யுகம். இது பக்தியில் கொண்டாடுறாங்க, ஆனால் அது உண்மையான ரகசியம் அவங்களுக்கு தெரியல. சங்கமத்தில் தான் பாபா வந்து உங்களை வைரம் போல் மாற்றுகிறார். பிறகு இதில் கூட வரிசை கிரமம் இருக்குது. வைரம் போல் ராஜாவாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் தங்கம் போன்ற பிரஜைகள் ஆகிறார்கள். குழந்தை பிறக்கிறது, சொத்திற்கு உரிமையாளர் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் பாவனமான உலகத்திற்கு உரிமையாளர் ஆகிறீர்கள். பிறகு அதில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றார் பாபா. இந்த முயற்சி கூட கல்பத்துடைய முயற்சி தான். இவங்க கல்பத்திற்கு இவ்வாறு தான் முயற்சி செய்வார்கள் என புரிந்து கொள்ளப்படுகிறது. இவர்களால் அதிகமாக முயற்சி நடக்காது. பிறவியாக கல்பமாக இவர்கள் பிரஜையில்தான் வருவார்கள். இவர்கள் பணக்கார பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். எல்லாத்தையும் வரிசை கிரமம் இருக்குது இல்லைங்களா? எல்லாமே படிப்பினுடைய ஆதாரத்தில் தெரிஞ்சுக்கலான்றார் பாபா. இந்த நிமிஷத்தில் நீங்கள் 4 உடலை விட்டு விட்டால் என்ன நிலையை அடைய முடியும்னு பாபாவை கேட்டால் உடனே சொல்லிவிடுவார். டைம் குறைஞ்சிட்டே இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறாங்க, இப்போது இந்த உலகத்தில் இந்த கண்களினால் எதை பார்க்கின்றீர்களோ அதிலிருந்து பற்றுதலை விளக்க வேண்டும் என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுகிறது. ஏன்னா இது அனைத்தும் சுடுகாடாக ஆகப் போகிறது என உங்களுக்கு தெரியும். தமோ பிரதானமான பொருட்கள் இருக்கின்றன. மனிதர்கள் இறந்து விட்டால் பழைய பொருளை வெட்டியானுக்கு கொடுத்து விடுகிறார்கள். பாபா எல்லையற்ற வெட்டியானாக இருக்கின்றார், வண்ணானாக இருக்கின்றார். உங்களிடம் என்ன வாங்குகின்றார்?
நீங்கள் என்ன அதுக்கு ரிட்டனாக என்ன கொடுக்குறாரு? நீங்கள் கொடுக்கும் செல்வம் சிறிதும் அழியப் போகிறது. இருப்பினும் இந்த பணத்தை தங்களிடமே வைத்து கொள்ளுங்கள் என பாபா கூறுகின்றார். ஆனால் அந்த பணத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றை மட்டும் நீக்குங்க. கணக்கு வழக்க பாபாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பிறகு பாபா டைரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களிடம் இருக்கும் இந்த குப்பைகளை யூனிவர்சிட்டி அல்லது ஹாஸ்பிட்டலில் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்திற்காக ஈடுபடுத்த வைக்கின்றார். நோய்க்காக மருத்துவமனையும் படிப்பிற்காக பல்கலைக்கழகமும் இருக்கின்றது. இங்கே காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் இரண்டும் இணைந்து இருக்கின்றது என்றார் பாபா. இதற்கு 3 அடி நிலம் போதும். யாரிடம் எதுவும் இல்லையோ அவர்கள் 3 அடி இடம் கொடுங்கள். அதில் வகுப்பு ஆரம்பித்து விடுங்கள். 3 அடி நிலம் அமர்வதற்கான நிலம் அல்லவா? ஆசனம் 3 அடிக்கு 3 அடி தான் இருக்கின்றது. 3 அடி நிலத்தில் யார் வேண்டுமானாலும் வருவார்கள். இந்த ஞானத்தை கேட்டு நன்கு புரிந்து கொண்டு செல்வார்கள். யாராவது வந்தார்கள் என்றால் ஆசனத்தில் அமர வைத்து பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கவும், சேவைக்காக பேட்சஸ் கூட நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் எளிதாகும். சித்திரங்கள் கூட நன்றாக இருக்கின்றது. அதில் முழுமையாக எழுதப்பட்டும் இருக்கின்றது. அதன் மூலமாக உங்களுடைய நிறைய சேவைகள் நடக்கும் அப்படின்றார் பாபா. மனிதர்களுக்கு வைராக்கியம் ஏற்படுது. ஏன்னா நாளுக்கு நாள் எவ்வளோ ஆபத்து வந்துகிட்டே இருக்குது. நாம் அழிவற்ற ஆத்மா நம்முடைய அழிவற்ற தந்தையை நினைக்கலாம் என தந்தையை நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். என்னை நினைத்தால் உங்களுடைய பிறவியின் பாவங்கள் தீரும் என தந்தையே கூறுகின்றார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை முழு அன்போடு நினைக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. ஆம், குழந்தைகளிடம் வெளிப்படையாக அன்பு வையுங்கள். ஆனால் ஆத்மாவின் உண்மையான அன்பை ஆன்மீக தந்தையிடம் வையுங்கள். அவருடைய நினைவினால்தான் விகர்மங்கள் அழியும். நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் போன்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவின் நினைவில் இருக்கட்டும். குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு என்ற தூக்கில் மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் தங்களுடைய தந்தை பரமாத்மாவை நினைக்க வேண்டும். புத்தி மேலே இணைக்கப்பட்டிருக்கட்டும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறார், இப்போது உங்களுடைய பயணம் முடிய போகின்றது. இப்போ நீங்கள் பயணத்திலிருந்து ரிட்டர்ன் ஜேர்னி திரும்பிட்டுருக்கீங்க வீட்டுக்கு. உங்களுடைய வீடு எவ்வளோ அன்பாக இருக்குது. அது எல்லையற்ற வீடாக இருக்குது. மீண்டும் நான் தன்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும். மனிதர்கள் முக்தி அடையலாம், வீட்டுக்கு போகலான்றதுக்காக தான் பக்தி செய்கிறாங்க. ஆனால் ஞானம் முழுமையாக இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாது. பகவானிடம் செல்வதற்காக, நிர்வாணதாமத்திற்கு செல்வதற்காக தான் பக்தியில் தீர்த்த யாத்திரைலாம் செய்கிறாங்க. கடினமாக உழைக்கிறாங்க. சன்னியாசிகள் அமைதியின் வழியை மட்டும்தான் தெரிவிக்கிறார்கள். அவங்களுக்கு சுகதாமத்தை பற்றி தெரியாது. சுகதாமத்துடைய வழியை பாபா மட்டும்தான் கொடுக்குறாரு. நிச்சயமாக முதலில் நிர்வாணதாமம் வானப்பிரசத்தில் போக வேண்டும். அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் பிரம்மத்தை, அதாவது அந்த வீட்டை, அந்த பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆத்மாக்களாகிய நாம் பிந்துவாக இருக்கின்றோம். நாம் வசிக்கக்கூடிய இடம் பிரம்மாண்டம். உங்களுடைய பூஜை கூட நடக்கின்றது அல்லவா? பிந்துவை, அதாவது புள்ளியை எப்படி பூஜை செய்வாங்க? அதனால் பூஜை செய்யும்போது சாலிகிராமாக அமைத்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பூஜிக்கிறார்கள். லிங்கத்தை கூட பெருசாலாம் உருவாக்குறாங்க. ஏன்னா பாபாவுக்கு தனக்கென்று உடல் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இப்பொழுது நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, இப்போ தாய்மார்கள் கூட அந்த திலகம் கூட இப்போல்லாம் நிறைய நட்சத்திரம் போலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம கூட ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது இது புருவ மத்தியில் அந்த ஸ்டார் அதெல்லாம் ஒட்ட வைக்கிறோம். வெள்ளை நிறத்தில் அது தயாராக இருக்குது. ஏன்னா ஆத்மா கூட வெள்ளையாக நட்சத்திரத்தை போன்று இருக்குது. இது கூட ஒரு அடையாளமாகும். புருவ மத்தியில் ஆத்மா இருக்கின்றது, மற்றபடி பொருள் எதுவும் தெரியவில்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளோ ஞானம் இருக்கின்றது என்பதை பாபா புரிய வைக்கின்றார். இவ்வளவு அணுகுண்டுகள்லாம் உருவாக்கிட்டுருக்காங்க, அதிசயமாக இருக்குது. ஆத்மாவில் இவ்வளவு பார்ட்டு நிரம்பி இருக்குது. இது மிகவும் ஆழமான விஷயம். சின்ன புள்ளி தான், ஆனால் பாருங்கள் 84 பேருடைய நடிப்பு அதில் பதிவாகி இருக்கின்றது. இவ்வளவு சிறிய ஆத்மா இந்த உடல் மூலமாக எவ்வளவு வேலையெல்லாம் செய்யுது. ஆத்மா அழிவற்றதாக இருக்குது. அதனுடைய பார்ட்டுக்கும் ஒருபோதும் அழிவு கிடையாது. நடிப்பும் மாறுவதில்லை. இதுதான் இயற்கை அப்படின்றார் பாபா. அழியாத பார்ட்டு நடந்துட்டுருக்கு, அது ஒருபோதும் முடிவடைவது கிடையாதுன்றார் பாபா.
பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்தில் சுகமுடையவர்களாகி விடுகிறீர்கள் என்றால் நான் ஓய்வில் அமர்கின்றேன் என பாபா கூறுகின்றார். எனக்கு எந்த நடிப்பும் இல்லை. இச்சமயம் இவ்வளவு சேவை செய்கிறேன் அல்லவா? இந்த ஞானம் இவ்வளவு அதிசயமாக இருக்கின்றது. உங்களை தவிர வேறு யாரும் சிறிது கூட புரிந்து கொள்வது கிடையாது. பாபாவின் நினைவில் இல்லாமல் தாரணை செய்ய முடியாது. உணவு விஷயங்களில் கூட வித்தியாசம் ஏற்படும் பொழுது தாரணையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. இதில் தூய்மை மிகவும் தேவை இல்லைங்களா? யோகா பண்ணுறதுக்கு முதல்ல ஞானம், யோகம், தாரணா, சேவா. அதாவது ஞானம் இருந்ததுன்னா யோகாவை பண்ணலாம். அப்போ ஞானம் ப்ளஸ் யோகா பண்ணும்போது தாரணை வரும். இது 3 இருந்ததுன்னா சேவை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தந்தையை நினைப்பது மிகவும் எளிதாகும். தந்தையை நினைக்க வேண்டும், மேலும் சொத்து அடைய வேண்டும். ஆகவே தான் நீங்கள் உங்களிடம் படங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாபா கூறினார். பாபா ஒரு வீட்லேயும் திருமூர்த்தி, மரம், படம்லாம் இருக்குன்னு கூட சொன்னார் இல்லைங்களா? யோகா மற்றும் ஆசியின் படங்களை உருவாக்கினால் போதை ஏறும். நாம் பிராமணரிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம். பிறகு நாம் தேவதைகளிலிருந்து சத்திரியர்களாவோம். பிராமணர்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தினர். நீங்கள் புருஷோத்தமர் ஆகின்றீர்கள் அல்லவா? மனிதர்களுக்கு இந்த விஷயங்களை பதிய வைப்பதற்கு எவ்வளவு கடின முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்றார் பாபா. ஒவ்வொரு நாளும் ஞானத்தை புரிந்து கொள்ள கொள்ள உங்களுக்கு குஷின் அளவு கூட அதிகரிக்கும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, குழந்தைகள், நீங்கள் இப்போ பாபா நமக்கு மிகவும் நன்மை செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கிருக்கீங்க. கல்பங்கல்பமாக நம்முடைய இது ஏறும் கலையாகும். இங்கே எல்லாம் இந்த பழைய உலகத்தில் இருந்துக்கிட்டே சரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. நாம் பாபாவுடைய பண்டகசாலையிலிருந்து சாப்பிடுகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். சிவபாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் காலகண்டன் அனைவரும் விலகி போவார்கள். பிறகு இந்த பழைய உடலை விட்டு விட்டு சென்று விடலாம் அப்படின்றார் பாபா. மற்றபடி பாபா இதையும் அவர் பெற்றுக்கொள்வது கிடையாது இல்லைங்களா? ஏன்னா அவரே வள்ளல். என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் பாபா சொல்கிறாங்க. நீங்கள் பணத்தை யாருக்கு தானம் செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் முழு கவனம் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீர்கள், அதை எடுத்துகிட்டு போய் அவங்க மது அருந்தினாங்க, தீய வேலைகள்லாம் செய்தாங்க அப்படின்னா அதனுடைய பாவம் உங்கள் மீது வரும் அப்படின்றார் பாபா. பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்து பாவாத்மாக ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்குது! பாவாத்மாவிடம்தான் கொடுக்கல் வாங்கல் செய்து பாவ ஆத்மாக்களாக மாறுகிறார்கள். இங்கேயோ நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். எனவே பாவ ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. யார் மீதும் மோகம் வைக்கக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். பாபா சாக்கிரனாகி வருகிறார். பழைய குப்பைகளை வாங்கி கொண்டு எவ்வளவு வட்டி கொடுக்குறார் பாருங்க. எவ்வளவு பெரிய வட்டியாக கிடைக்கிது! எவ்வளவு கள்ளங்கவடலாம் இருக்கிறாரு இல்லைங்களா? 2 பிடிக்கு பதிலாக மாளிகை கொடுக்குறார். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் எப்பயாவது கேள்விப்பட்டிருப்பான் நம்ம. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறார் பாபா. பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்பொழுது பயணம் முடிவடைகிறது, வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகவே இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைத்து புத்தி யோகத்தை பாபாவின் நினைவில் மேலே இணைக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, சங்கம யுகத்தில் பாபா படைக்கின்ற இந்த யாகத்தை பாதுகாப்பதற்கு உண்மையிலும் உண்மையான பவித்திரமான பிராமணர்கள் ஆக வேண்டும். வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரம் கொடுக்குறாங்க. ஆதி ரத்னம் என்ற நினைவினால் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலி ஆகுக. எவ்வாறு பிரம்மா ஆதி தேவனாக இருக்கின்றாரோ அதுபோல் பிரம்மா குமாரிகளும் ஆதி ரத்தினங்கள் ஆவீர்கள். ஆதியினுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் ஆவீர்கள். ஆதி ரத்தினம் என புரிந்து கொள்வதன் மூலமே தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் ஆதி ரத்தினம் என்றால் பிரபுவின் ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம் எனில் எவ்வளவு மதிப்பானதாக ஆகிவிட்டது. ஆகினால் சதா தங்களை ஆதிதேவனுடைய குழந்தைகள், மாஸ்டர் ஆதிதேவன், ஆதிரத்னம் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். அப்பொழுது சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும். எதுவுமே வீணாக முடியாது. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை காப்பாற்றி கொள்கிறார்களோ
அவர்களே ஞான சுரூப ஆத்மாக்கள் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.